வாழ்க வளமுடன். ஹோ போனோ போனோ தியான மந்திரம் முழுமையாக சொல்லி நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறது. தட்டிவிட்டு செல்லாதீர்கள். ஹோ போனோ போனோவில் வெறும் 4 வார்த்தைகளை மட்டும் சொன்னால் எந்த மாற்றமும் நிகழாது. நாம் அந்த மந்திரத்தை முழுமையாக யாருக்கு சொல்கிறோம், எதற்கு சொல்கிறோம் என்பதை நம் ஆழ்மனதிற்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த முழுமையான பிரார்த்தனையை ஆழ்மனதிற்கு தினமும் சொல்ல சொல்ல ஒரு மாற்றத்தினை முதல் நாளிலிருந்தே உணரப்போகிறீர்கள். முதலில் பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரபஞ்ச சக்தியே, என் மூலமோ என் உறவினர்கள் மூலமோ என் முன்னோர்கள் மூலமோ படைப்பின் துவக்க நாளிலிருந்து இந்நாள் வரை இப்பிரபஞ்சத்தில் வாழும் உயிர்களிடத்தில் எண்ணத்தினாலோ செயல்களினாலோ வார்த்தைகளினாலோ ஏதேனும் துன்பம் செய்திருந்தால் அதற்காக மன்னிக்க வேண்டுகிறேன். என் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள், அதிர்வுகள், ஆற்றல்கள் அனைத்தினையும் விடுவித்து என் எண்ணங்களை சுத்திகரித்து தூய ஒளியாக மாற்றுங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. இரண்டாவதாக, இதுவரை நாம் காயப்படுத்திய நம் உள்மனதிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் உள்மனத்தில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து உணர்ச்சி சுமைகளையும் சுத்திகரிப்பதற்காக என் நாள் பொழுதெல்லாம் இந்த 4 சொற்களை மீண்டும் மீண்டும் கூறுகிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. மூன்றாவதாக, நமக்கு ஏற்பட்டுள்ள கடன் சுமைகளை சரி செய்வதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த பூமியில் வாழும் அனைத்து மனிதர்களுடமும் எனக்கு எவ்வித நிலுவை கடன் இருந்தாலும் அவர்களுடன் நான் இப்போது மன அமைதியில் இருக்கிறேன் என்று அறிவிக்கிறேன். இந்த தருணத்திற்காகவும் தெய்வீக நேரத்திற்காகவும் என் தற்போதைய வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத அனைத்து அனுபவங்களுக்காகவும் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. நான்காவதாக, நமக்கு ஏற்பட்டுள்ள கர்ம வினையை விடுவிக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். கடந்த பிறவிகளில் நான் யாருக்காவது செய்த துன்பங்கள் இப்போது எனக்கு திரும்பி வந்திருக்குமானால் நான் அவர்களை முழுமையாக விடுவிக்கிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. ஐந்தாவதாக, நம்மை சுற்றி நடக்கும் நமக்கு விருப்பமில்லாத விஷயங்களுக்காகவும் பிடிக்காத மனிதர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிக்க கடினமாக இருந்தாலும் இப்போது நான் தான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என் தற்போதைய வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத அனைத்து விஷயங்களுக்காக எல்லா காலத்திற்காக மிகவும் வருந்துகிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. ஆறாவதாக, நம் நினைவுகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் உடல் பதட்டம், பயம், கவலை, குற்ற உணர்வு, துன்பம், வலி ஆகியவற்றை அனுபவிக்கும் போது நான் என் நினைவுகளிடம் சொல்கிறேன். என் நினைவுகளே, நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களையும் என்னையும் விடுவிக்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. இந்த தருணத்தில் என் உணர்ச்சி நலனையும் என் அன்புக்குரியவர்களின் உணர்ச்சி நலனையும் நினைத்து நான் சொல்கிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. ஏழாவதாக, நாம் வாழ இடம் கொடுத்திருக்கும் இந்த பூமியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்பான பூமி தாயே, நான், என் குடும்பம், என் உறவினர்கள், என் முன்னோர்கள் எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்களில் உங்களை ஏதேனும் விதத்தில் துன்புறுத்தியிருந்தால் படைப்பின் துவக்க நாளிலிருந்து இந்நாள் வரை உங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். எல்லா எதிர்மறை நினைவுகள், தடைகள், ஆற்றல்கள், அதிர்வுகள் சுத்திகரிக்கப்பட்டு தூய ஒளியாக மாற்றப்படட்டும். அவ்வாறே நிறைவேறியது. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. இறுதியாக, நம் ஆழ் மனதிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த பிரார்த்தனை என் கதவும் என் பங்களிப்பும் ஆகும். உங்கள் உணர்ச்சி நலனுக்கும் அதே நேரத்தில் என் நலனுக்கும். நீங்கள் குணமடையும் போது நான் உங்களிடம் சொல்கிறேன். நாம் பகிர்ந்து கொண்ட வலி நிறைந்த நினைவுகளுக்காக மிகவும் வருந்துகிறேன். குணமடைவதற்காக என் பாதையை உன் பாதையுடன் இணைத்ததற்கு மன்னிக்கவும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க் யூ. இந்த முழு பிரார்த்தனை PDF ஃபைலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை டவுன்லோட் செய்து தினமும் காலையும் இரவும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.